அண்மை செய்தி. அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனைகளை பணியாற்றக்கூடிய ஒப்பந்த செவிலியர்கள் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவர்களுடைய செவிலியர்களுடைய உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசு மருத்துவத்துறையில் வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழக அரசு மருத்துவத்துறையில் 17,000 பேர் நிரந்தர செவிலியர்களாகவும் 13,000 பேர் ஒப்பந்த செவிலியர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்களின் ஒப்பந்த செவிலியர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் 18,000 ரூபாய் மட்டுமே மாத ஊதியம் வழங்கப்படுகிறது. நோயாளிகளுடன் அக்கறையுடனும் கருணையுடன் நடந்து கொள்ளும் செவிலியர்களின் மனப்பூர்வமாக பணியாற்ற வேண்டுமானால் அவர்களுக்கான மனநிறைவான ஊதியத்தை நியாயமாக வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் கடந்த 2015 தேர்வு செய்யப்பட்ட தொகுப்பூதிய செவிலியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கு உரிய பலன்கள் வேண்டி வழக்கு தொடர்ந்தன. உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பாக இவ்வழக்கு இருக்கக்கூடிய நிலையில அதனையும் ஏற்க முடியாது என கூறி உச்சநீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தலை தொடர்ந்து 4 மாதங்களை கடந்த நிலையில் இதுவரை 3,800 செவிலியருக்கு மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 8,000க்கும் முன்னோருக்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளனர். எனவே கொரோனா காலகட்டங்களிலுமே தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்து மருத்துவ சேவை செய்த செவிலியர்களுடைய கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும், காலி பணியிடங்கள் மட்டுமல்லாது தேவைப்படும் மருத்துவமனைகளில் கூடுதல் பணியிடங்களை ஏற்படுத்தி தொகுப்பூதியம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கான அனைத்து பலன்களையும் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ராமன்.